ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்களா பிப்ரவரி 16 கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஒன்று, தேர்தல் நன்கொடை பத்திரம் மத்திய அரசால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2018. அதாவது 2018 அருண் ஜேட்லி நிதியமைச்சராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி அவர் வந்து இப்போ இறந்துட்டாரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நன்கொடை பத்திரம் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த தேர்தல் நன்கொடை பத்திரம் அப்படின்னா என்ன? அதாவது நம்ம நாட்டில் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. ஸோ பிஜேபி, திமுக, அதிமுக, ஸோ இது காங்கிரஸ், ஸோ இது போல் நிறைய கட்சிகள் இருக்காங்க. இப்போது சப்போஸ் யாரோ ஒரு தனி மனிதனோ இல்லை பெரிய நிறுவனத்தினுடைய தலை யாராக இருக்கட்டும், ஏதோ ஒரு இந்திய குடிமகன் யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸ் என்ற ஒரு கட்சிக்கு நான் வந்து ஒரு 1000 ரூபாய், ஒரு 10,000, 1,00,000 நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20,000 வரையும் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ரசீதும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கலாம். 20,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டணும். ஸோ இந்த தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் போயிட்டு ஏதோ ஒரு எக்ஸ் என்ற பார்ட்டிக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அந்த பார்ட்டி பேரில் நீங்கள் வந்து பத்திரத்தை வாங்கிக்கலாம். இப்போ நான் 1,00,000 ரூபா நான் எக்ஸ் என்ற ஒரு பார்ட்டிக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அந்த பார்ட்டியினுடைய பேரில் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எஸ்பிஐயில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த 1,00,000க்கான தேர்தல் பத்திரத்தை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த கட்சிக்கு போய் அந்த அமௌண்ட் வந்து சேர்ந்துடும் எக்ஸ் என்ற பார்ட்டிக்கு. அதே போல் ஒய் என்ற பார்ட்டிக்கு இன்னொருத்தர் வந்து கொடுக்க போகிறாரு. எவ்வளோ 1 கோடி கொடுக்க போகிறாருன்னா ஸோ அந்த ஒய் என்ற பார்ட்டி நேம் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி எஸ்பிஐயில் கொடுத்துட்டு நீங்கள் 1 கோடி கட்டினீங்கன்னா ஸோ அந்த பேரில் ஒரு பாண்டை கொடுப்பாங்க. அந்த 1 கோடி காசு ஒய்க்கு போகும். அதாவது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு யாருக்கிட்ட இருந்து காசு வருதுன்னு அந்த கட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மக்களுக்கு தெரியாது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதாயங்கள் எல்லாம் நடக்கும் பெரிய நிறுவனங்களுக்கு. சப்போஸ் நான் பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தின்னு வரேன்னு வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு நான் என்ன செய்வேன்? ஸோ ரகசியமாக போயிட்டு பேங்க்கில் ஒரு 10 கோடி நான் எக்ஸ் என்ற ஒரு பார்ட்டி தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குன்னா அந்த கட்சியின் பேரில் நான் வந்து ஒரு 10 கோடி பத்திரத்தை வாங்கிக்குவேன். அந்த 10 கோடி அந்த கட்சிக்கு போயிடும். அந்த கட்சி என்ன செய்யும்? ஓகே, இவர் கொடுத்துருக்காரா, இவருக்கு நம்ம ஏதாவது ஆதாயம் செய்யலாம், ஏதாவது டெண்டர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நடக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு. இது மிகப்பெரிய தவறு. அதாவது மக்களுடைய தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன செய்யலாம்? தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக யார் வேணாலும் என்ன நம்மளுக்கு தகவல் வேணுமே பெறலாம். இப்போ வந்து இந்த தகவலை நீங்கள் பெற முடியாது. ஏன்னா இந்த தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலமாக யார் கொடுக்குறாங்கன்னா அந்த கட்சிக்கு யார் வாங்கினாங்களோ அவங்கள மட்டும் தான் தெரியுன்றது தான் இதனுடைய ரூல்ஸே. ஸோ மக்களுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தை இது சீர்குலைக்குதுன்றதால சுப்ரீம் கோர்ட் நேற்று இந்த தேர்தல் நன்கொடை பத்திரத்தை கேன்சல் பண்ணியிருக்கு. மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க. அடுத்தது 2வது, சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மாநாடு எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான சார் ஆப்ஷன் டி சென்னையில் சென்னையில் தாங்க நடைபெற போகுது. உங்களுக்கே தெரியும் தகவல் தொழில்நுட்பம் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் எது நம்ம இந்தியாவிலே நம்பர் 1னா கர்நாடகா, ஹைதராபாத், தெலுங்கானா. கர்நாடகா வந்து பெங்களூர், தெலுங்கானா வந்து ஹைதராபாத். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பேர் பார்த்தீங்கன்னா ஐடி டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐடினாவே பெங்களூர், கர்நாடகா, ஹைதராபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல நம்ம தமிழ்நாடு சென்னை இருக்கும். சென்னை அதிகம் தான், பட் இருந்தாலும் 3வது இடமா தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொழில்நுட்ப மாநாடு நடத்துவதன் மூலமாக இந்த பெங்களூர், ஹைதராபாத் இந்த 2 இடத்துலேருந்து அதிகமான ஐடி நிறுவனத்தை வந்து மதுரை, கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து மூவ் பண்ணணுன்றது தான் இந்த தகவல் தொழில்நுட்ப மாநாட்டுடைய மிக முக்கிய நோக்கம். இது உலக முதலீட்டாளர் மாநாடுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நம்மளுடைய ஐடி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது, சமாதான திட்டம் என்பது எதனுடன் தொடர்புடையது? உங்களுக்கே தெரியும். இதுக்கு சரியான சார் ஆப்ஷன் ஏ வந்து வணிக வரி தாங்க. ஒன்றும் இல்லைங்க, சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க வந்து வணிக வரியே கிடையாது. கிட்டத்தட்ட 13,000 கோடின்றாங்க. அது வந்து இவ்வளோ கோடி வசூல் பண்ண வேண்டியதே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த வணிக கடையும் அதாவது யார் அந்த கடைக்காரங்கிட்ட சமாதானமாக பேசுகிற திட்டத்துக்கு பேர் தான் சமாதான திட்டம். இல்லை கொடுங்க, உங்கள் மேலே இருக்கிற கேஸை நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 10 லட்சம் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தால் சரி ஓகே, ஒரு 5 லட்சமாவது கட்டுங்க, சமாதானமாக போகிறதுக்கு பேர் தான் சமாதான திட்டம். பட் ஆனால் இதுவரையும் பார்த்தீங்கன்னா 170 கோடி தான் வசூலாகிருக்கு. ஆனால் நம்மளுக்கு வர வேண்டியது இன்னும் 13,000 கோடின்றாங்க. ஸோ இதை வந்து மார்ச் 31 வரையும் இந்த திட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சமாதானம் மூலம் பேசுறது. ஓகேங்களா? அதனால தான் சமாதான திட்டம். இது தமிழக அரசு செயல்படுத்தி வர ஒரு திட்டம். தன் நாட்டின் ரகசியங்களை
இஸ்ரேல் நாட்டுக்கு பகிர்ந்ததாக 8 இந்தியர்களை தூக்கு தண்டனையிலிருந்து விடுதலை செய்த நாடு. இது சரியான சார் ஆப்ஷன் சி, கத்தார் தாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கப்பல் படையை சேர்ந்த, நம்ம இந்திய நாட்டினுடைய கப்பல் படையை சேர்ந்த 8 இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா கத்தார் நாடு என்ன செய்ய தூக்கு தண்டனை போட்டாங்க. கத்தார் நாடு 8 பேர் தூக்கு தண்டனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கிற அனைவருக்குமே இது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறமா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரவிசங்கர் அவர் வந்து ஜெய்சங்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசி இந்த தூக்கு தண்டனையை, அதாவது மரண தண்டனையை தூக்கு தண்டனையாக மாற்றினார். மரண தண்டனையை வந்து வெறும் தண்டனையாக மாற்றினார், ஆயுள் தண்டனையாக மாற்றினார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுள் தண்டனையை இப்போ வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க. இதுக்கான முக்கிய நோக்கம் இந்திய அரசு தான் அப்படின்றாங்க. இவங்க உளவு பார்த்தாங்க, இஸ்ரேல் நாட்டுக்கு உளவு பார்த்ததா தான் இதனுடைய தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் இப்போது நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த நாட்டோட பேசி அந்த ஆயுள் தண்டனையும் இப்போ கேன்சல் பண்ணி விடுதலை செய்யப்பட்டார்கள். இது வந்து நம்ம இந்திய நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அனைவரும் கண்டிப்பாக டிஎன்பிசியில் அதாவது தேர்ச்சி பெற்று அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதுக்கான முயற்சியை எடுங்க. இன்றைக்கி பார்த்ததுலேருந்து 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். 1, தேர்தல் நன்கொடை பத்திரம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2வது, சமாதான திட்டம் எதனுடன் தொடர்புடைய? இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி 2 வருஷம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.